முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஒக்காபி அப்படின்னு சொல்லப்படுற இந்த விலங்கை பார்த்திங்கன்னா பாதி ஒட்டகச்சிவிங்கியாகவும் பாதி வரி குதிரையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1887 தான் இந்த ஒக்காபி அப்படின்ற விலங்கு பூமியில் வாயுதுன்னே கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1907 ஒரு ஒக்காபியோட உடலை லண்டனுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த லண்டனுக்கு அனுப்பப்பட்ட இந்த ஒக்காபி உடலை பார்க்கறதுக்கு மக்கள் ஏராளமான பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் எல்லாமே ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த விலங்குகள் பூமியில் நிறைய இடத்துல உயிரோடு இருக்குன்ட்டு. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மத்திய ஆப்பிரிக்காவில் இருக்க காங்கோ நாடு அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல இட்ரு அப்படின்ற காட்டுக்குள்ளே தான் இந்த விலங்கு அதிக அளவு உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒக்காபிக்கு நாக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்குமா. இதனாலேயே இதால் ஈஸியாக ரொம்ப ஹைட்டில் இருக்கிற தாவரத்தை கூட இழுத்து சாப்பிட முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதால் அதோட கண்ணையும் க்ளீன் பண்ணுற அளவுக்கு நாக்கு ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே தன்னுடைய கண்ணை க்ளீன் பண்ணுற அளவுக்கு பெரிய நாக்கு உள்ள விலங்கு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒக்காபி தான். இதோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.9 மீட்டர்லேருந்து 2.9 மீட்டர் கிட்ட வளரும் அப்படின்னு சொல்லப்படுது. இடம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200லேருந்து 270 வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 நாடுகள் இந்த ஒக்காபியை விலங்கு சரணாலயத்தில் வச்சு வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது.